டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி திமுகவின் வெற்றியை கேள்விக்குள்ளாக்குற இடத்துக்கு வந்துருச்சு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எல்லா எம்எல்ஏயும் தொகுதியில் தான் இருக்கணும், ஒன்றிய வாரியா போய் களப்பணி ஆடணும். ஏன் சொல்றாரு? படுத்துக்கிட்டே ஜீப்போ சொல்ல இன்னும் விஜய் வேற ஓட்டு பிரிக்கிறார், சீமான் ஓட்டு, அப்ப நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எதிர மூணா நினைக்கலாம்ல. நீங்க எடுத்து பார்க்கணும். நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்ச பிறகு நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கேன், தலையினால அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. இபிஎஸ் தான் 2026ல முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத அந்த தீர்மானத்தில் எல்லாருமே ஏகமனதா வந்து ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ்ஓ மற்றவங்களுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன ஆசை பாருங்களேன், உங்களுக்கு அபிலாஷம் ஆசை கூட பரவாயில்ல, பேராசை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதாவது ஒன்று சொல்லி உடைஞ்சிடாதா? முதல்ல ஒன்று சொன்ன உடையில, இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி சொன்னா உடையில, ஏடிஎம்கே தான் குட்டை குவாலிட்டி போமா. கூட்டணி தொடர்பா வேற யாரும் வெளியே பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க 4 பேர் சங்கர் சர்மாவோ தேவேந்திரனோ மாதேஷோ டிபேட் தினேஷோ யாரோ வந்து உட்கார்ந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. உங்க தமிழில் பாருங்க, திமுக பத்தி ஏதாவது ஒரு தமிழில் நீங்க பாருங்க, உங்க சோசியல் மீடியா சேனல்ல பூரா நீங்க எடுத்து ஓபன் பண்ணி திமுக விமர்சிச்சு ஒரு தமிழில் இருக்கா, அதிமுக பாஜக விமர்சிச்சு ஒரு தமிழ் இருக்கா? இப்படி ஒரு மீடியா உலகத்தில் இருக்க முடியுமா? எனக்கு கூட புரியவே இல்லை. ஒரே நோக்கத்தோட நாங்க எப்படியாவது வந்து தூக்கி பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்ண சில பேருக்கு நீங்க பண்ணுங்க, நியாயமா சப்போர்ட் பண்ணுங்க. அதிமுகவை பாஜக அடக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி, அப்ப திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வச்சால யார் அடக்கி வச்சிருக்கா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். அதிமுக செயற்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் 1வது தீர்மானமும் 14வது தீர்மானமும் அதிமுக பாஜக கூட்டணி விஷயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. அதில் 1வது தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும், 14வது தீர்மானத்தில் பாஜகவோட கூட்டணி அமைச்சது ஒரு வெற்றி கூட்டணியாகவே இருக்கும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனைகளும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆசைப்பட்டுக்கிறீங்க. அவங்க சொன்னாங்களா பிரச்சனைன்னு? திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அதிமுகலேருந்தோ பாஜகலேருந்தோ கடைநிலை தொண்டர் வரைக்கும் எங்கேயாவது வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சா? யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா பாஜக கூட தேவையில்லை, அதிமுக தேவையில்லை? எங்கேயாவது ஒருத்தர் சொன்னாரா? நான் சொன்னது முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மட்டுமே இல்லை, முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு மாவட்ட செயலாளர், யாராவது ஒருத்தர் வந்து நான் ரிசைன் பண்ணுறேன், இது வந்து தோல்வி கூட்டணி, இது மதவாத கூட்டணி, சந்தர்ப்பவாதம், யாராவது சொன்னாங்களா? ஏன்னா பிரச்சனை இருந்துச்சுல, சரியாக போச்சு, சந்திரிசாக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண வரும்பீங்க. எப்படியாவது திமுக பாஜக கூட்டணி இல்லாமல் போயிடாதா? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது, கவலை தான் இருக்குதே தவிர வேறு ஏதோ உருப்படியாக இருக்குது. அதில் பிரச்சனைலாம் இருந்துச்சே, சரியாக பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 16 தீர்மானத்தில் 2 தீர்மானம் போட்டிருக்காங்க. 1வது தீர்மானம் 14 தீர்மானம் ஒன்று தான். அதில் வந்து எடப்பாடிக்கு பாராட்டி இது வரவேற்கிறது, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. பட் வந்து அது ஒரு முறைக்கு 2 முறை ரிப்பீட் பண்ண என்ன பர்பஸ்? அதில் we are very firm, we are very strong, we are united. அதான் காட்டுது. அதன் தொடக்கமாக அப்படிங்கிறதா உங்களுக்கு இன்னும் பீதியை கிடைக்கிற விஷயமா இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி வந்து இறுதி அல்ல, அது தொடக்கம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய கட்சிகள் இணையருக்கு ஒரு பெரிய கூட்டணியாக இருக்குன்னு அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதில் கவலை, அதனால வந்து பிரச்சனைலாம் சரியா போச்சான்னு கேட்குறீங்க. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கட்சிக்குள்ள சில பேர் வந்து அதிருப்தி இருந்தாங்க. யாரு? அன்வர் ராஜா, ஜெயக்குமார் கடந்த காலங்களில் பாஜக கூட்டணி குறித்து என்ன பேசினாங்க? பிஜேபி பேசலையா? ஏடிஎம்கே பத்தி? ஏடிஎம்கே பேசலையா? பிஜேபி எல்லாரும் தான் பேசினாங்க. கூட்டணிக்கு முன்னாடி எத்தனை தடவை ஒரே உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும்? யாருக்கு உடன்பாடு இல்லை? 2009 வந்து ஈழத்தின் இறுதிப் போர் வந்து நடத்துனது யாருன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, ஈழத்தின் இறுதி போற நடத்துறதே யாருன்னு சொல்லியிருக்காங்க? காங்கிரஸ், திமுக. வைகோ சொல்லலையாத, திருமாவளவன் சொல்லலையாத, இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும்? இதை வந்து வைகோ எவ்வளவு பேசியிருக்காருன்னு கேட்டு பாருங்க. இந்த ஸ்பீச்சை நீங்க சும்மா எடுத்து கூகுள் பண்ணி பாருங்க, டைம் கிடைக்கும் எடுத்து பாருங்க. இப்ப எங்க இருக்கிறாரு? சீட்டே கொடுக்காட்டாலும் கூட்டணியில் இருப்பேன்றாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஏடிஎம்குள்ள எவ்வளவு பேசுனாங்க, கூட்டணிக்கு அப்புறம் என்ன பேசுனாங்க? இல்ல இப்ப இயல்பா வந்து இந்த கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி நேத்து என்ன இயல்பான கூட்டணி யாருங்க? இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி பத்தி பேசறானா? சரத் பவாரும் ஸ்டாலினும் இயல்பான கூட்டணியா? மம்தா பானர்ஜிக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? என்ன இயல்பான கூட்டணி உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை. கொள்கை என்ன, ஊர் என்ன, கோட்பாடு என்ன, ஏதாவது ஒண்ணு சம்பந்தம் இருக்குதா? அவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, பிஜேபியை வீழ்த்தணும், ஒண்ணு சேர்ந்து நிற்கிறேன். இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, திமுக வீழ்த்தணும். என்ன உங்களுக்கு வந்து கொள்கை இருந்தா கோட்பாடு எங்க இருக்கு? இதை எத்தனை முறை சொல்லிட்டாங்க. நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. கலைஞர் எவ்வளவு சொல்லியிருக்காரு? கொள்கை எங்களுக்கு வேட்டி மாதிரி, கூட்டணி எங்களுக்கு துண்டு மாதிரி, ஆட்சி எங்களுக்கு துண்டு மாதிரி, எவ்வளவு சொல்லியிருக்காங்க. அவரை எப்பனாலும் மாத்திக்கிடுவாங்க. இடுப்புல கடை தூக்கி தோல்ல போட்டுட்டா, தோல்ல கடை தூக்கி இடுப்புல போட்டுட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒற்றை எதிரி திமுக அப்படிங்கிற அடிப்படையை வச்சு இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சில
கட்சிகள் வந்து நம்ம கூட்டணியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கூட்டணி அமையலை அப்படிங்கிறத பார்க்குறோம். வேற யார் வருவாங்க? அதிகாரப்பூர்வமாக ஏன் அமையலைன்னா எல்லா கட்சிகளுக்குமே இப்பயே வந்துட்டா நமக்கான வேல்யூ குறைஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க. இவ்வளோதான் நம்ம அறிவிச்சிட்டோம் அன்றைக்கி வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு பாமக வருது, உங்களுக்கு நாங்கள் 25 சீட் கொடுப்போங்க அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 50 சீட் கொடுங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அது வந்து இப்போ ரிவர்ஸில் போய் ஓடி நிற்க போகுது. அப்போ வந்து நமக்கு வந்து பேரம் பேச முடியாமல் போயிடும். நம்மளுடைய எவ்வளோ வேணுங்கிறது நம்ம வலியுறுத்த முடியாமல் நம்ம கடைசி இடத்துல ஒரு 40 கடைசி இடத்துல வந்தால் அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு ப்ரெஷராக மாறும். இப்போ வந்துட்டு அது பாமக பிரச்சனை வரும். இது ரொம்ப சாதாரணமான ஸ்ட்ராட்டஜி. எல்லா கட்சிகளும் இப்போ என்ன நிலைமை பாருங்க, வைகோவில் வந்து திரு வைகோவும் திரு துரைவைக்கு 2 பேருமே எங்களுக்கு சீட்டு தேவையில்லாட்டாவோட பிரச்சனை இல்லை, நாங்கள் சீட்டுக்கா இல்லைன்னா கொள்கையாக சொல்ல வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் தவிர மற்ற 3 கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் மதிமுக 3 பேருக்குமே சீட்டு குறையுமோங்கிற பீதி வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்ன கணக்கில் நம்ம இப்போ ஏற்கனவே சேர்ந்த மாதிரி உட்காந்துருக்கோமே, நம்ம ஒரே கட்சி மாதிரி உட்காந்துட்டோமே, அப்போ நம்ம என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை வந்துருக்கூட காத்திருக்காங்க பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓ பன்னீர்செல்வம், திரு வாசன், இது மாதிரி நிறைய செய்வாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், அல்லது 2 பேருமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் திமுக அந்த மேடையிலேயே அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நீங்கள் இப்போ சொன்னீங்க, திமுக கூட்டணி உடையாமல் அதிமுகவுக்கு பெரிதளவில் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் திமுக கூட்டணிங்கிறது உடையாமல் இருக்கு. ஆனால் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குல்ல. அதிமுக இல்லை 2வது வரி சொல்ல மாட்டேன்றீங்க நைஸா. முதவரி நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் நான், 2வது சொல்ல மாட்டீங்க. அதிமுக இல்லாமல் இன்னொரு கூட்டணிக்கு வெற்றி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதிமுக இருந்தால் இன்னொரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? திமுகவை கூட்டணி உடையாமல் வெற்றி இல்லை. 1. அதிமுக இல்லாமல் எந்த கூட்டணி அன்னைக்கு தேதிக்கு நான் சொல்லிட்டு இருந்த நாள் வரைக்கும் அதிமுக பாஜக உட்பட எந்த கட்சியுமே கூட்டணி சேரல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே ஜெயிக்கும். இப்போ வந்து டிஎம்கே ஏன் ஜெயிக்கும்னு சொல்கிறேன், டிஎம்கே கொள்கையா கோட்பாடா மக்கள் நலத்திட்டங்களா, இதுக்கு டிஎம்கே கூட்டணி. சரிங்களா? அதனால டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்கணும். அதுக்கு இணையான ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாங்கன்னா ஆப்வியஸ் அவங்க வந்து 80 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ அது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்பா, நீங்களாம் யாரும் வாங்க முடியாது. இந்த பக்கம் ஒரு 80 வந்துருச்சுன்னா சேலஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு தானே. இவ்வளோதானே கணக்கு. இல்லை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி திமுகவின் வெற்றியை கேள்விக்குள்ளாக்குற இடத்துக்கு வந்துருச்சு. உத்தரவாதமான தோல்வி அடைய வைக்கிற இடத்துல வரல. உங்களுக்கு புரியுங்களா? அவங்கள வந்து ஈஸி முன்னாடி வந்து கேக் வாக்கா இருந்தது. நான் வந்து அதை நீங்கள் சொன்ன அதே தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் தெளிவுனா உங்களுக்கு வந்து அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க, அப்படி யார் எந்த டீமில் யாருக்கு விளையாடுறானா தெரியல, எல்லாரும் உங்களுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து மனம் திருந்தி உள்ளே சேர்ந்துட்டாங்க. முடிஞ்சு வச்சுக்கதை. அடுத்து எல்லாருமே சேர்ந்தாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், இன்னைக்கும் நான் இப்போ ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு ஒரு இடத்துல கூட அவர்கள் வெற்றி பெற போகிறார்கள் உத்தரவாதமாக நான் சொல்லலை. இப்போது திமுகவின் வெற்றி கேள்விக்குள்ளாயிருக்கு, சவால் விடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எல்லா எம்எல்ஏயும் தொகுதியில் தான் இருக்கணும், எல்லா மந்திரிகளும் தொகுதியில் தான் இருக்கணும், சென்னையில் இருக்கிறத விட அதிகமாக அங்கே இருக்கணும், ஒன்றிய வாரியாக போய் களப்பணி ஆடணும். ஏன் சொல்கிறாரு? அவர்கிட்ட வலுவான அணி இருக்குது, எதிர இன்னும் வலுவான அணி அமையலை, அவருக்கு இணையான அணி அமையலை. படுத்துக்கிட்டே ஜீப்போ சொல்லி இன்னும் விஜய் வேற ஓட்டு பிரிக்க போறாரு, சீமான் ஓட்டு, அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எதிர 3 நினைக்கலாம்ல. ஏன் வந்து இவ்வளோ சொல்றாரு? அதை தான் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதை அவர் வேறையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான தீர்வு என்ன செய்யணுமோ சொல்றாரு. அவ்வளோதான். அப்போ களப்பணி ஆட்டினா தான் முடியும், அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வெற்றி பெறுவார்களா இல்லையாங்கிறது அப்புறம், ஈஸி இல்லைங்கிறது பாயிண்ட். இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி திமுகவின் வெற்றியை சவாலுக்கு உள்ளாக்கி இருங்க. அப்படி நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருந்தா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு, சரிங்களா? ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி போயிடுவாங்களா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் பல விஷயங்கள் சேர்ந்து இன்னும் வலுவான கூட்டணி அமைஞ்சதுன்னா அது வந்து கட்டாயமாக கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது 2016 தேர்தல் போல் அமையும் சொல்லியிருக்கேன். ஒரு கட்சிக்கு 135, இன்னொரு கட்சிக்கு 99 கூட்டணிக்கு. அது யார் 135 யார் 99 இன்னும் சொல்ல முடியல. அது அதிமுகவாகவும் இருக்கலாம் 135, திமுகவாகவும் இருக்கலாம் 135, இல்லைன்னு இருக்கலாம். அது வந்து 2ல் யாராவது ஒருத்தர் நாட் நவ். இன்னைக்கு வந்து அப்படி 2021 ரிசல்ட் போல அமைஞ்சிடாது. அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, 2019 போல 24 போல அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பாங்கிறது கிடையாது. 2016 போல நிற்கும். யார் எங்க நிற்பாருங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தெரியும். அதிமுக சைட்குள்ள அந்த கூட்டத்தில் 7வது தீர்மானம் வந்து சிறுபான்மைக்கு நாங்கள் அரணாக இருப்போம் அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்துறோம். அது பாஜக கூட்டணியில் அமைச்சிட்டோமேங்கிறதுக்காக ஒரு சமாளிப்புக்காக சொன்ன விஷயம். ஏன்னா முதல் வரி என்ன போடுறாங்க அவங்கன்னா, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வரி போட்டு அந்த 7வது தீர்மானத்தில் அடுத்த வரி போடுறாங்க. இது போல இந்தியா வந்து எந்த நாடுன்னு அதிமுக ஆரம்பிச்சு 50 வருஷம் கழிச்சு சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அது கட்சி, அதிமுக அதிமுக அது அவங்களும் தெரியும். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாங்கள் நிற்போம் அப்படின்னா சிறுபான்மை மக்களுக்கு எங்கே எந்த பிரச்சனைன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, உங்களால் தான் இந்த ஆட்சின்னு கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே திமுகவாலேயோ திமுக அரசுனாலேயோ சிறுபான்மை மக்களுக்கு எந்த கேடு வந்துட போகிறது இல்லை. அங்கே கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க, அவங்க தான் ஆதரவாக இருக்காங்க. அப்போ சிறுபான்மை மக்கள் எங்கே எந்த பாதுகாப்பு, அதிமுகவுக்கும் ஆந்திராவுக்கும் சம்பந்தமே கிடையாது, சரிங்களா? அப்போ எந்த ஊர் மக்களுக்கு இவங்க சொல்கிறாங்க,
அப்போ தமிழ்நாட்டு முஸ்லீம் வாக்குகள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு இப்போ இந்த ஒரு ஜமாத் தலைவருக்கு அதிமுக நிர்வாகி பேசலாம் பிரச்சனை இல்லை. அப்துல் ஜாஃபர். ஆமாம், அந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல ஓடிட்டே இருக்கனால அதுக்கு வந்து ஒரு அக்கறை பண்ண கட்டிச்சு ஒரு தீர்மானம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதை சமாதானப்படுத்துறதுக்காக, அதாவது அன்வர் ராஜாலேருந்து அப்துல் ஜஃபார் வரைக்கும் அவங்களை ஆறுதல்படுத்துறதுக்காக சொல்ல வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாரும் கன்விக்ஷன். அன்வர் ராஜாக்கு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சு. அவர் வந்து சசிகலா ஆதரவாளர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நீக்கப்பட்டார், பாஜக நீக்கப்பட்டார், சசிகலாக்காக நீக்கப்பட்டார். இப்போ திரும்பி சேர்ந்துட்டார்ல. அப்போ அவருடைய சசிகலா ஆதரவு வெளியே போயிருச்சா உங்களுக்கு புரியுங்களா? இனிமேல் சசிகலா ஆதரிக்க மாட்டேன் அந்த அம்மா ஏற்று பேசுறேன்னு பேசுவாரா? இன்னைக்கு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், அதிமுகவில் சசிகலா ஆதரவாளர்கள் 100 பேர் இருக்கிறாங்க முக்கிய பொறுப்புல. அவங்க நிதர்சனம் புரிஞ்சு நடத்தவளை பார்க்குறாங்க. சரி அம்மா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் விசுவாசமா இருக்கும். இப்போ நீங்க இல்லை, கட்சியை காக்கணும்ல, அந்த இடத்துல இருக்காங்க. அதுபோல பாஜக வேண்டான்னு விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. அவர்களுக்கு நிதர்சனம் புரிகிறது. நான் பாஜக எதிர்க்கிற பேர்ல திமுக ஆதரிப்பேன், அது தப்பா போய் முடியும். அப்போ பாஜக மேல பிடிக்கல, ஆனா நம்ம திமுக வெல்லணும், அப்போ இந்த கூட்டணி தேவை. அதுதான் அப்துல் ஜஃபார் பேசுறாரு, அதுதான் அன்வர் ராஜாவோட நிலைப்பாடு. அப்ப அவர்களுக்காக அந்த தீர்மானம் நம்ம வந்து ஒன்றும் அவங்களுக்கு ஓட்டு விடாங்கிறது இன்னும் மாட்டல. அப்துல் ஜஃபார் பேசுனா நான் 100% ஏற்கிறேன், அதுதான் உண்மை. நான் இதை 100 முறை சொல்லியிருக்கேன். என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து நீங்க எடுத்து பார்க்கணும். நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்ச பிறகு நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கேன், தலையினால அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. இதை நான் 100 முறை சொல்லியிருக்கேன். ஏடிஎம்கே கிடைக்கும். ஏன் சிறுபான்மை மக்கள் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கும் அத்தனை பேருமே டிஎம் கட்சி தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லுங்களா, மனிதநேய மக்கள் கட்சி அங்கே தான் உட்காந்துருக்கு. இப்போ அண்ணன் தமிழ் முன்சாரி அங்கே தான் போய் நிற்கிறாரு, எஸ்டிபி இப்போ அங்கே தான் போய் நிற்குது. அது இப்போ உள்ள நிலைமை. இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக, என்ன உங்களுக்கு கேள்வி இருக்கு? அப்போ ஏன் வந்து சிறுபான்மை மக்கள் வெளியே போடுவாங்க? அவர்களுக்கும் நிறைய அதிருப்தி இருக்குங்கிற தனிக்கதை. சிறுபான்மை மக்கள் நாட் ஃபுல்லி ஹாப்பி வித் டிஎம்கே அலைன்ஸ். அவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பிஜேபி பூச்சாண்டிகாடு பண்ணுறாங்க நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அவர்களுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி நிலைமை ஐயோ பாஜக கூட இருக்குது. அதனால அவர்களுக்கு ஏடிஎம்கே தனியானனால ஓட்டு விழாதுன்னு 5-6 தேர்தலில் அவங்க உடுமைப்படியாக இருந்தாலும் அது நிற்க முடியாது. எனக்கே தெரியும், அடுத்த தேர்தல் முடிஞ்சு வச்சு. அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சு வச்சு நமக்கு ஓட்டு கிடைக்கும், இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு அரணாக இருப்போம் சொல்றோம். ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு தீர்மானமா அதை பார்க்கலாம். திமுக சொல்றது போலவே, எம்ஜிஆர் திமுக சொல்றது போலவே நான் வந்து ஃபார்மாலிட்டிக்கான தீர்மானம் சொல்ல முடியல, அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக, ஆற்றுப்படுத்துவதற்காக சொல்றேன். அந்த இப்ப ஜெயலலிதா இருக்கும்போது சிறுபான்மையர் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக அவங்க அதிமுகவுக்கு இருந்தது. ஆனா இப்ப இல்ல அப்படிங்கறத இவங்களே வந்து உறுதிப்படுத்துறாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து ஆதரவா இருந்ததுக்கான காரணம் ஜெயலலிதா பேர்ல டிஎம்கே அலைன்ஸ் இவ்வளவு வலுவா இல்லை, இந்த தோற்றத்திலையும் இல்லை. இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கிறதா அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. அது ஜெயலலிதா இன்னைக்கு எதிர இருந்தாலும் அன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு எடப்பாடிக்கு பதிலா ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கும் சிறுபான்மை மக்கள் ஓட்டு 90% டிஎம்கே தான் வந்து. அந்த கடைசி தீர்மானம் வந்து இபிஎஸ் தான் 2026ல முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத அந்த தீர்மானத்தில் எல்லாருமே ஏகமனதாக வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ்ஓ மற்றவங்களுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை, துணை முதல்வரோ அல்லது அடுத்த நிலையில் செங்கோட்டையனோ அவங்களுக்குலாம் எந்த ஒரு கதவும் இல்லை. துணை முதல்வர்னு ஏதாவது தீர்மானத்தில் போட்டிருக்காங்களா? துணை முதல்வர் எந்த தேர்தல் அறிக்கையிலையாவது, எந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையாவது, எந்த செயற்குழு கூட்டத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்தியா வரலாற்றில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யார் துணை முதல்வராக வருவார் அப்படின்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு கேட்குறீங்க எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஆசை ஏதாவது சண்டை வந்துடுற. செங்கோட்டையன் எங்கே வர்றாரு? செங்கோட்டையன் முதலமைச்சர் கேட்டுட்டா என்னைக்கு நின்றுருக்கிறாரு? அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது மாட்டேன்னு சொன்னவர். நீங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா தெரியாமல் சொல்லி எனக்கு தெரியல. இந்த கூவத்தூரில் முதல் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு இப்போ அவர் மறுத்த பிறகு தான் திரு எடப்பாடி வழங்கப்பட்டது. அவர் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும், என்னால் முடியாதுங்க, நிறைய செலவு இருக்குது, நிறைய சமாளிக்க வேண்டியது, என்னால் முடியாதுங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் மறுத்தாருங்கனால அவர் தான் செங்கோட்டையன் தான் சொன்னாங்க. இதை வந்து ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகன் தீபக் வந்து சாட்சியாக இருந்தவர். அவர் வந்து நான் தந்திட்டு இருக்கும்போது பேட்டியே கொடுத்துருக்காரு, அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ணன் இது வரைக்கும் மறுத்ததில் அங்கே நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்லி திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. திரு இபிஎஸ் யாருமே அதை மறுத்ததில்லை, அவங்க எல்லாருமே ஓகே தான் சொல்லி போயிருக்காங்க. அப்போ அவர் எங்கே எந்த போட்டியில் வந்தார், என்னைக்கு வந்தார்? திரு ஓபிஎஸ் வந்து அதிமுகலே இல்லை, அவர் எப்படி வருவார்? துணை முதலமைச்சர் எப்படி வருவார்? உங்களுக்கு என்ன ஆசை பாருங்களேன், உங்களுக்கு அபிலாஷ் ஆசை கூட பரவாயில்ல, பேராசை பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏதாவது ஒன்று சொல்லி உடைஞ்சிடாதா? முதல்ல ஒன்று சொன்ன உடையில, இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி சொன்னா உடையில, ஏடிஎம்கேலே தான் குட்டை குவாலிட்டி போமா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எந்த பிஜேபி வச்சுக்கோங்க, எந்த கட்சியோடைய செயற்குழுல, மாவட்ட செயலாளர் குழுல, எங்க பொதுக்குழு எங்கேயாவது ஒரு இடத்துல துணை முதலமைச்சர் யாரு? அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்றார். அகில இந்திய அளவில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலையும், தமிழ்நாட்டு அளவில் திரு எடப்பாடி தலைமையிலையும் ரொம்ப. எடப்பாடி தலைமைன்னு என்ன அர்த்தம்? முதலமைச்சர் யாரு? எடப்பாடி தான். அப்புறம் என்ன குழப்பம் உங்களுக்கு? அதை பிஜேபியோடைய மூத்த தலைவர் அமித்ஷாவே சொல்லும் போது அதிமுக செயற்குழு சொல்லாதா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதில் என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு? அதில் முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஓடி வரணும். என்ன சார் இப்படி புதுசாக சொல்லியிருக்கு? திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் இருக்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் தானே அவங்க கட்சி அதானே சொல்லுவாங்க. அதான் செயற்குழுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சது ஒரு ஹாலர் ஹாப்பி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் 2026லையும்
முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் எல்லாருமே ஒத்துக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? யார் அதிருப்தி குரல் ஏதாவது கேட்டிங்களா? வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்களா? தனியாக வந்து கொடுத்தாங்களா? கழுகார் டீ கடை பெஞ்சிலையா ஏதாவது வந்துச்சா? இல்லை, இப்போ வெளியே ஜென்ரலாக வந்து செயற்குழு பொதுக்குழு அந்த மாதிரிலாம் கூட்டும் போது முக்கிய தலைவர்கள் வந்து பேட்டி கொடுப்பாங்க. ஜெயக்குமார் பிரதானமாக வெளியே வருவார், ஆனால் வெளியே வரல. செய்திகள் என்ன கசிஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த கூட்டணி தொடர்பாக வேற யாரும் வெளியே பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே 4 பேர் சங்கர் சர்மாவோ தேவேந்திரனோ மாதேஷோ டிபேட் தினேஷோ யாரோ வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது உடஞ்சிராதாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் பெரிய ஆளு நீங்கள் ஏற்றுக்கலையா? அப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் ஒரு ஆளாக வைக்கிறது இல்லையானா நீ கேட்பீங்க. அது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு வரி தப்பா போச்சுன்னா அதை வச்சு 1.5 வாரம் ஓட்டுவீங்க. திமுக அரசு எப்படி நடக்குதுனோ, திமுகவில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுனோ, அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இருக்குதா இல்லைன்னு எதை பற்றியுமே பேச மாட்டீங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குதா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு யாருக்கு பாராட்டு கொடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி என்ன செய்வாங்க, எந்த கேள்வி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு சுத்தி அதிமுக உங்க டாபிக் ஏதாவது நீங்க உங்க தமிழில் பாருங்க. நான் வந்து நீ உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாரும் உங்க தமிழில் பாருங்க. திமுக பத்தி ஏதாவது ஒரு தமிழில் நீங்க பாருங்க, இருந்தா பாராட்டி இருக்கும். ஒன்று சொல்லுங்க. நீங்க உங்களை எல்லா சேனலுக்குமே சொல்லுங்க. நீங்க எடுத்து பாருங்க. உங்க சோசியல் மீடியா சேனல்ல பூரா நீங்க எடுத்து ஓபன் பண்ணி திமுக விமர்சிச்சு ஒரு தமிழில் இருக்கா, அதிமுக பாஜக விமர்சிச்சு ஒரு தமிழ் இருக்கணும். இப்படி ஒரு மீடியா உலகத்தில் இருக்க முடியுமா? எனக்கு கூட புரியவே இல்லை. ஒரே நோக்கத்தோட நாங்க எப்படியாவது வந்து தூக்கி பிடி சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்ண சில பேருக்கு நீங்க பண்ணுங்க. நியாயமா சப்போர்ட் பண்ணுங்க. தேவைப்படுற இடத்துல சப்போர்ட் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு கழுத்தை நெரிச்சாலும் நாங்க வந்து விசுவாசத்துக்கு இந்த மாதிரி விசுவாசம் வரலாற்றுல பார்த்தது இல்லைங்க. இன்னைக்கு திமுகவினுடைய அந்த கூட்டத்தில் அதிமுகவை பாஜக அடக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி. அப்ப திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சால யார் அடக்கி வச்சிருக்கா? நான் வந்து திமுகவை காங்கிரஸ் அடக்கி விட யாருன்னு கேட்குறேன். காங்கிரஸ் திமுக அடக்கியிருக்கா? திமுக காங்கிரஸ் 2 பேருக்கு என்ன லேன்தேன் இருக்கு? இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி வலு குறைவான கட்சி அதிமுகவோட, அதில் குழப்பம் இல்லைல்ல. அதே தானே திமுக காங்கிரஸ் சொல்லுவீங்க. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? திமுகவுக்கு இணையான கட்சி காங்கிரஸ் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. அப்போ எதுக்கு 10 சீட்டு, எதுக்கு 10 எம்பி சீட் கொடுத்தாங்க? அவங்க தனியாக இருந்தால் எத்தனை எம்பி சீட்? சும்மா ஒரு உங்க சங்கச்சமா தப்பா நினைக்க மாட்டாங்க. வேணா கற்பனை கூட செஞ்சுக்கோங்க. ஜெயிக்கலாம் ஒரு 2-3 ஜெயிக்கிறவங்களுக்கு எதுக்கு 10? ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு தனிக்கதை இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஏதாவது குறைஞ்சிட்டானே அண்ணே செல்வப்படுத்த வருத்தப்படாதுன்னு சொல்லி 3 எங்க ஜெயிப்பாருன்னு சொல்லுங்களேன். காங்கிரஸ் தனியா நினைச்சுன்னா 3 எங்க ஜெயிப்பாங்க சொல்லு? கார்த்திக் சிதம்பரம் ஜெயிக்கலாம், ஜோதிமணி ஜெயிக்கலாம். என்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க கூட்டணி இல்லாமல் என்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஜோதிமணி வாங்கின ஓட்டை நீங்க பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க ஒரு நாள் பாருங்க கூட்டணி இல்லாமல் என்னைக்கா ஜெயிச்சிருக்காங்களா நீங்க பாருங்க. சரிங்களா? 2014 ரிசல்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். தனியா நின்றாங்க. உங்களுக்கு அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? 2014 தனியாக எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினான்னு பார்த்து யார் டெபாசிட் வாங்கினான்னு பாருங்க. டெபாசிட் புரியுங்களா? 39 டெபாசிட் வாங்கணும்லங்க. வாங்கினாங்களான்னு கேளுங்க. என்ன பேசிட்டு உங்களுக்கு அப்படி விசுவாசம் எப்படி கொதிக்க பாத்தீங்களா? பிபி எப்படி ஏறுது பாருங்க. ஐயோ காங்கிரஸ் பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, திமுக கூட்டணி பத்தி எப்படி வருது பாருங்க உங்களுக்கு. சரி பரவாயில்ல, நீங்க தம்பி ஆசைப்பட்டீங்க 3 சீட் கொடுத்துருவோம். 3 சீட் கொடுக்குற கட்சிக்கு 10 சீட். சரிங்களா? உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா தாங்க. உங்களுக்கு எது 10 லட்சம் கொடுப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? ஏன் கொடுக்கணும்? அப்ப யார் அடிபணிஞ்சிருக்கா? யார் மிரட்டிருக்கா? நீங்க வெளியில இருக்கக்கூடிய முழுக்க ஆதரவா செயல்படக்கூடிய நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி வந்து 3 சீட்டு தான் தாங்கும் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு 10 கொடுக்குறாங்க? அப்ப யாருக்கு அடிபணிடா? அவர்களுக்கு எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் வந்து உடம்புப்படியா நின்றுவாரு, நமக்கு அடிச்சது யோகம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் இப்படி டக்குனு ஒரு முடிவு வாங்க பரவாயில்ல போயிடும் சொல்லி சேர்ந்துருவாருன்னு நினைக்கவே இல்லை. அது நடந்துடனே இப்போ பார்த்துட்டாங்க. ஐயோ இப்போ இது பெரிய சவால். இன்னமும் நான் சொல்றேன், அவர் தமிழக முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்களா? அவருக்கு இன்னமும் ஒரு தோப்பாருன்னு நான் சொல்லல. அவருக்கு ஒரு செக் வந்துருச்சேன்னு வந்துச்சு. அப்படியே ஃப்ளோ செஸ்ல போயிட்டு டக்குன்னு ஒரு செக் போட்டு வச்சுட்டாங்களே. இந்த செக் வைக்கிறங்கிற எதிர்பார்க்கல. இந்த அலையன்ஸ் வந்து அவருக்கு ஒரு செக் வச்சிருச்சு. அவர் டக்குன்னு யோசிக்கிறார், ஆஹா இது என்னடா. இல்ல திமுக தலைவர் எடப்பாடியினுடைய இந்த ஸ்டாண்டை வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதிமுக பாஜக கூட்டணி அமையும்னு அவர்கள் எதிர்பார்க்கல. அதனால 2026 நமக்கு உத்தரவாதம் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. நானுமே எதிர்பார்க்கல. எனக்கு அது ஒன்றும் குழம்பு. அவர் ஒன்றும் கணக்கு பண்ண. நான் தான் சொன்னேன், நீங்கள் இப்போ நான் மார்ச் மாதம் பேசுனது தான் நான் சொன்னேன். அவங்க வந்து எடுக்கிற முடியலாம் சாதகமாக இருக்கும். ஸோ நானும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் என்னுடைய கணக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு பின்வாங்கினது இல்லை. அவர் முடிவு எடுத்துட்டு மாற்றுறது முதல் முறையாக பிஜேபி அலையன்ஸில் தான். அதனால வந்து அவர் வாரம் நான் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு தான் நான் அவங்களுக்கு தான் நட்டம். எனக்கு அது ஒன்றும் கிடையாது. நட்டம் உத்தரவாதமாக இருந்துச்சு. இப்போ பாரு அவங்கள பேச வச்சிருச்சுல. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம், சேரலைன்னா எனக்கு எங்களுக்கு பிரச்சனை. திமுகவுக்கு லாபம். திமுக லாபத்தை எதிர்பார்த்தது, நீங்க சேர்ந்துட்டீங்க, திமுக கவலை உருவாக்கி. அதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி திமுக தலைவர் வந்து எல்லா அமைச்சர்களையும் வந்து நீங்க களத்துக்கு போய் வேலை பார்க்கணும், எம்எல்ஏக்கெல்லாம் நீங்க சென்னையில் இருக்கிறத விட்டுட்டு நீங்க களத்தில் இருந்தால் தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் தாவேகாவினுடைய அந்த கூட்டம், அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம், திமுக இந்த இறங்கி 1200 இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு சிறப்பான பணி ஆற்றுறதுக்கு அவங்க ஒரு ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அவங்கவுங்க கட்சிகள் எலெக்ஷன் வேலையை பார்க்குறாங்க.
நம்ம அவங்களுக்கு தெரியும்ல, எலெக்ஷன் ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது. சாதாரணமாக ஜெயிச்சிருக்கக்கூடிய எலெக்ஷன் இப்போ டஃப்பான எலெக்ஷனாக மாறிடுச்சு. அதற்கான வேலையை பார்க்குறேன். அதை வந்து முதலமைச்சர் உணர்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதான் அவரே சொல்கிறார்ல. அவரே சொல்கிறார், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஏன் பேசணும்? அது உங்கள் கட்சி கொடுத்தது நீங்கள் பேசுகிறீங்க. நம்முடைய ஆட்சி, நம்முடைய திட்டங்களை தான் போட்டிருக்காங்களே, தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு, தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு, தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு, அதோட முடிச்சுக்கலாம்ல. எதிர ஒரு அணி பற்றி ஏன் பேசணும்? எம்எல்ஏக்கள் ஏன் களப்பணி ஆட்டுங்கன்னு ஏன் சொல்லணும்? மந்திரிகள் பூரா ஊருக்கு போங்கன்னு ஏன் சொல்லணும்? இங்கே வேலை எலெக்ஷன் சீசனு அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஏ கேக் வாக், இட்ஸ் நாட் ஈஸி கேம் தெரியும். வேலை பார்க்க சொல்லுவோம். திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள் வந்து திமுகவுக்கு ரொம்ப பலவீனமாக ஏற்கனவே இருக்கும், எப்பயுமே இருக்கும். போன முறை கூட அப்படி தான் இருந்துச்சு. ஏடிஎம்கே பிஜேபி பிளவுபட்ட போதே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது இன்னும் பெரும் சவாலாக இருக்கும். 2-3 சமுதாயங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குது. தென் மாவட்டமே பேசிக்கலாக கொங்கு மண்டலம் மாதிரி ஒரு செகண்ட் கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் வந்து 100% இருக்குன்னா தென் மண்டலம் வந்து ஒரு 80% இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ். இப்போ வந்து முதல்ல இருக்கார் மூர்த்தி அண்ணன், நிறையா தமிழ்நாட்டிலே அதிகமான வருமானம் இருக்கக்கூடிய துறை அது. அதனால் அண்ணன் மூர்த்தி அங்கே இருக்கார், செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு வைப்பான்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுவோம். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தனாலையும் நைனா நாகேந்திரன் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்னால் அப்படிங்கிறனால திமுக இது ரெண்டுமே மட்டுமே இல்லை. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு ஹோல்டு அங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி நல்லா இருக்கு. அங்கே ஏடிஎம்கேக்கும் நல்லா இருக்கு, பிஜேபி நல்லா. உங்களுக்கு சொன்னேன் கொங்கு மண்டலம் 100%, இந்த மண்டலம் 80%. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 1-2 பேர் வந்து திரு அழகிரி அவர்கள் இருந்தபோது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதுவும் ஸ்ட்ரென்த் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சண்டை போட்டு பல்லு கட்டி அப்படி ஜெயிக்கிறது தான். அதனால் வந்து இப்போ இவங்க சேர்ந்தாங்கன்னா தென் மண்டலம் வந்து இன்னும் பாதிக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே பகுதி மக்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்துருக்காங்க. அங்கே மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறதுனால ஒரு வெற்றியோ தோல்வியோ வந்துட போகிறது இல்லை. சரிங்களா? அதனால் ஜெயிச்சிருவாங்க, அதனால் தோத்துட்டாங்கன்னா ஒன்றும் ஆக போகிறல. மதிமுக வந்து அங்கே மாநாடு போட்டுச்சு, என்னாச்சு? ஸோ அது பிரச்சனை. அதுக்கு முன்னாடி அதிமுக அங்கே தான் மாநாடு போட்டுச்சு. அதனால என்ன, அது ஒன்றும் கொஞ்சம் தென் மாவட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வைப்போங்கிறக்கா பண்ணுறாங்க. நமக்கு ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. அப்புறம் அண்ணன் மூர்த்தி இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். தாவேக்கா அடுத்து மாநாடு மதுரை பக்கம் தான் போட போகிறாங்க. அதனால் வந்து இவங்க முன்கூட்டியே அந்த அறிவிப்பு வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியல, என்கிட்ட செய்தி இருந்தால் நான் சொல்லிப்பேன். எனக்கு தாவேக்கா எங்கே போட போகுது, தாவேக்காவுடைய பூத் ஏஜென்ட் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்க போகுது. அது எனக்கு தெரியும். அது அடுத்தது மதுரையா இருக்கலாம், திருச்சி இருக்கலாம். அது எனக்கு தெரியும். அது எங்கே எப்படி 5 மண்டலே போட்டு தானே அவங்க 5 பிரித்து வச்சிருக்காங்க. அவங்க அப்புறம் 5 போட்டு தானே அதில் இருக்கு. அது எங்கே போடுவாங்க? சென்னை போட்டு இங்கே வரலாம், இங்கே ஏதோ மாற்றி வருதான்னு சொல்லுவாங்க. இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தினுடைய முக்கியத்துவமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? திமுக இப்போ களத்துக்கு தயாராக இருக்குது அரசியல் 2026 எதிர்கொள்வது. திமுக மட்டும் இல்லையே, எல்லா கட்சியும் தயாராக தானே இருப்பாங்க. நேற்று கட்சி ஆரம்பித்த திரு விஜய் வந்து ஆரம்பிச்சுட்டு பூத் ஏஜென்ட்டில் போட்டு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இருக்கிற, இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து விட்டுருமா? இல்லை, மற்ற கட்சியோட கொஞ்சம் விஜிலன்ஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எல்லா கட்சியும் விஜிலண்டாக இருப்பாங்க, இவங்களும் விஜிலண்டாக இருப்பாங்க. அதில் வந்து ஒன்று குழப்பம். இவங்க ஆளுங்கட்சிங்கனால அவங்களுக்கு வந்து ஆள், பணம், படை 3மே இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ எல்லாம் ஏடிஎம்கே சோர்ந்து போயிருமா என்ன? ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா என்ன? கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை, எல்லாருக்கும் இருப்பாங்க. இப்போ தாவேக்கா வந்து இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி, அந்த உற்சாகம் இருக்கும். நாம் தமிழருக்கு வந்து கொள்கை பிடிப்புள்ள கட்சி, அந்த குரூப் இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்குது, அது இருக்கும். டிஎம்கே ஆட்சியில் இருக்கும், அந்த இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அங்கே உங்களுக்கு டிஎம்கே அட்வான்டேஜ்னா அரசு இயந்திரம் உங்களுக்கு துணை இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் மற்றவங்களால் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்தில் அனுமதி கிடைக்கும். நீங்கள் ஒரு கொடி நட முடியாது, அவங்க 1000 கொடி நட முடியும். நீங்கள் ரோட்டில் பள்ளம் தோண்ட முடியாது, அவங்க ரோட்டில் பள்ளமலமாக தோண்டிட்டு போகலாம். இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, யாரும் கேட்க முடியாமல். அது நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. அதை வச்சு அவங்க நிறையா யூஸ் பண்ணிப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க, எல்லாமே. ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிப்போம். நேர்காண கொடுத்து டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர். சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.